மௌலிவாக்கம் கட்டட விபத்து குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக, தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் பேசிய திமுக சட்டமன்ற குழு தலைவர் மு.க. ஸ்டாலின் 61 பேரை பலிகொண்ட மௌலிவாக்கம் கட்டட விபத்து பற்றி பேரவையை ஒத்திவைத்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பதை அப்போது பேரவைத் தலைவர் தனபால் சுட்டிக்காட்டினார். நீதி விசாரணை நடைபெறும் நிலையில் அது குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க இயலாது என்று விதிகளை சுட்டிக்காட்டி தனபால் அனுமதி மறுத்தார். ஸ்டாலினை தொடர்ந்து மற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இதே கோரிக்கையை வலியுறுத்தினர். ஆனால் தங்கள் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். மௌலிவாக்கத்தில் நடந்த அந்த கட்டிட விபத்தில் ஏறக்குறைய 61 பேர் இறந்திருப்பதாகவும் 27 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் சுவரிடிந்து 12 பேர் மறைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருப்பது இதுவரையில் தமிழகத்தில் எங்கும் நடைபெற முடியாத ஒரு மிகப்பெரிய விபத்தாக இது அமைந்திருக்கிறது. எனவே இது குறித்து இன்று சட்டமன்றத்தில் நடவடிக்கைகளை ஒத்திவைத்து இந்த பிரச்சனை குறித்து பேசிட வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் சபாநாயகரிடத்தில் எழுதி கொடுத்திருக்கிறோம். இது குறித்து அவையில் இன்றைக்கு எழுந்து நாங்கள் கேட்டோம். அதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அது மட்டுமல்ல, இடையில இந்த துறையினுடைய அமைச்சர் எழுந்து, நீங்கள் தைரியம் இருந்தால், சொம்பு இருந்தால் என்னுடைய மானிய கோரிக்கையில் நான் வழங்கக்கூடிய பதிலை கேட்க வேண்டும், அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா என்று சவால் விடுக்கக்கூடிய வகையில் ஒரு அமைச்சர் என்பதை மறந்து அந்த நிலையில் பேசியிருப்பது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது. அதற்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். எனவே அதையும் கண்டிக்கக்கூடிய வகையில் சபாநாயகர் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை குறித்து எங்களுக்கு பேச அனுமதி தராதது குறித்தும் அதை கண்டித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்து இன்று நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரையே புறக்கணிக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். குறைந்தபட்சம் அந்த வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சரவையிலே இருந்து நீக்கியிருக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிஎம்டிஏவினுடைய தலைவரை நீக்கியிருக்க வேண்டும். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இது உண்மையை கொண்டு வருவதற்கு பதிலாக உண்மையை மூடி மறைப்பதற்காக ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை முற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம். எனவே சிபிஐ விசாரணை தேவை. இடிபாடுகளை பார்வையிடச் சென்ற முதலமைச்சர் அவர்கள் எம்எம்டிஏ அனுமதி வழங்கியது சரி என்று முன்கூட்டியே தீர்ப்பு வழங்கிவிட்டார். இப்போது மாநில அரசாங்கம் நியமிக்கிற நீதியரசர் ரகுபதி கமிஷனோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவோ இதில் உண்மையான முழுமையான புலனாய்வை செய்யாது. சட்டமன்ற விதி 66 மேற்கோள் காட்டி இதற்கான ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது பற்றி பேசக்கூடாது என்று தெரிவித்துவிட்டார். இதுபோன்று மக்கள் பாதிப்பு அடையக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அரசும் அரசு அதிகாரிகளும் இருக்கும்போது விசாரணை கமிஷன்களை அமைத்து உண்மையை மூடி மறைக்கக்கூடிய ஒரு மரபு மீண்டும் பின்பற்றப்பட்டிருக்கின்றது. இது சரியான நடைமுறை அல்ல. சென்னை மவுலிவாக்கம் கட்டிட விபத்தையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற சுற்றுச்சுவர் இடிந்த விபத்தையும் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். கண்டிப்பாக சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டும்தான் அந்த விபத்தினுடைய உண்மை நிலை தெரிய வரும் என்பதுதான் தேமுதிகவின் கருத்து. இதை வலியுறுத்தி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.